மார்னிங் டு ஆல். வெல்கம் டு யுவர் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி. இன்றைக்கி நம்ம அகாடமி சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி தேர்வு இல்லாமலே கிடைக்கக்கூடிய அரசு வேலைகளை பற்றி பார்க்கலாம். இதற்கான டீட்டெயில்ஸ் என்னென்னா, டிக்டோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் ரிக்ரூட்மெண்ட் 2026க்கான வேலைவாய்ப்பு தான் இது. கையில் நம்மளுக்கு பெரிய டிகிரி இல்லை, 8வது 10ஆம் வகுப்பு தான் படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால் எப்படி நல்ல சம்பளத்தில் நிரந்தரமான அரசு வேலை கிடைக்கும் அப்படிங்கிற பற்றிய தகவல்களை தான் பார்க்க போகிறோம். இப்போது எதில் வேக்கன்சிஸ் அதிகமாக கொடுத்துருக்காங்கன்னா, தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி நிறுவனத்தில் என்ன செஞ்சுருக்காங்க, வேக்கன்சிஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்துட்டு காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறது எதுவுமே கிடைக்காது. அதுக்கடுத்த பணியிட விவரங்கள் அப்படின்னு சொல்லும்போது, தமிழக அரசின் டிட்கோ அப்படின்னு சொல்லக்கூடிய நிறுவனத்தில் தான் அலுவலக உதவியாளர் பணியிடங்கள் நிரப்பப்படுறதுக்காக உள்ளன. பதவியினுடைய பெயர் என்ன, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட். மொத்த காலி பணியிடங்கள் 2. அதாவது இதற்கு குறைவான இடங்கள் உள்ளது அப்படின்னு சொல்லும்போது போட்டிகள் அதிகமாக இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. பணியிடம் சென்னை எழும்பூரில் என்ன பண்ணுறாங்க, இதற்கான வேக்கன்சிஸ் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. பணி வகை என்னென்னா, இது ஒரு நிரந்தரமான தன்மை கொண்ட நேரடி நியமன பணி அப்படின்னு சொல்கிறாங்க. விண்ணப்பிக்கும் தகுதிகள் என்னது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கல்வி தகுதி 8ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதும். அதற்கு மேல் 10, 12 முடிச்சிருந்தாலும் என்ன செய்யலாம், விண்ணப்பிக்கலாம். கூடுதல் திறன் என்னென்னா, விண்ணப்பதாரர்களுக்கு தமிழில் நன்றாக எழுதவும் படிக்கவும் தெரிந்திருக்கணும். முக்கியமான அலுவலக பணிகள் அப்படின்னு சொல்கிறதுனால மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும், அதாவது சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். வயது வரம்பு பொறுத்தளவு 1/7/2025 தேதியின்படி 18 வயது பூர்த்தியடைந்தவராக இருக்கணும். இப்போ பொது பிரிவு ஜென்ரல் பிரிவு அப்படின்னா 18 முதல் 32 வயது வரை இருக்கணும். இதே பிசி எம்பிசினா 18 முதல் 34 வரை இருக்கணும். அதாவது 2 ஆண்டுகள் அப்படிங்கிறது ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுக்குறாங்க. எஸ்சி எஸ்டி அப்படின்னு சொல்லும்போது விதவைகள் இவங்களுக்கெல்லாம் 18 முதல் 37 வயது வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 5 ஆண்டுகள் என்ன பண்ணியிருக்காங்க, ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. சம்பளம் மற்றும் சலுகைகள் விவரம் அப்படிங்கும்போது, சம்பளம் மாதம் 15,700 முதல் 58,100 வரை சம்பள விகிதம் அப்படிங்கிறது நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறை எழுத்து தேர்வு அப்படிங்கிறது கிடையாது. மேக்ஸிமம் இன்டர்வியூ போஸ்டிங் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. விண்ணப்பிக்கக்கூடிய முறை என்னென்னா, www.ditco.com அப்படிங்கிற அதிகாரப்பூர்வ இணையதளத்துக்கு போகணும். அதில் நோட்டிஃபிகேஷன் பகுதியில் என்ன விண்ணப்பம் கொடுத்துருக்காங்களோ அந்த அப்ளிகேஷன் அப்படியே டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து அதை நல்லா தெளிவாக பிழையின்றி என்ன செய்யணும், பூர்த்தி செய்யணும். என்னென்ன சான்றிதழ்கள் இணைக்கணும்னு பார்த்தீங்கன்னா, கல்வி சான்றிதழ், சாதி சான்றிதழ், ஆதார் அட்டை, முன்னுரிமை சான்றிதழ்கள், இதையெல்லாம் என்ன செய்யணும், அதில் காப்பி பண்ணி அதனோட நகல்களை இணைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை உரிய உரைகள் வைத்து தபால் மூலமாக என்ன செய்யணும், அனுப்பணும். இதில் போக வேண்டிய முகவரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொது மேலாளர், தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி